ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்களேன். நாம் தமிழர் கட்சி அதுக்காக ஒரு விங் மாதிரி, ஐடி விங் மாதிரி எங்க ஆபீஸ்ல ஃபுல் ஒர்க்குமே அவங்களுக்காக தான் போயிட்டு இருக்குது. அந்த வாய்ஸ் வந்து மாடுலேஷன் பண்றது. அட பாவீங்களா, நான் கூட ஏஐலயோ இல்ல ஆளு கூட மிமிக்ரி பண்ணி ஏதாவது ஒன்னு பண்ணிருப்பீங்கன்னு பார்த்தா மொத்த நெட்வொர்க்கே வச்சுட்டு ஒண்ணா உட்கார்ந்து வேலை பாக்குறீங்களாடா? இந்த பொழப்புக்கு 4 பேரோட செல்லப்பட்டீங்களா? யாரெல்லாம் வீடியோ போட்டு ஜட்ஜஸ் கேட்டீங்களோ உங்க எல்லாருமேலயும் அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட போகிறது. மறக்காம யாரெல்லாம் வீடியோ போட்டீங்களோ தயவு செஞ்சு சென்னை ஆவடி கமிஷன் ஆஃபீஸ் கொஞ்சம் வந்து தலையை காமிச்சு போங்க செல்லப்பட்டீங்களா. அதுவும் அந்த அரபி நாட்டுல உட்காந்துட்டு கார்டுக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஆம கொஞ்சம் பேசும் பத்தியா செல்லப்பட்டி, அந்த ஆடியோல பேசுறதுல உண்மையா, அதுல நடந்த சம்பவம் எல்லாம் உண்மையா அப்படின்றலாம் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து சென்னை கமிஷன் ஆஃபீஸ்ல வந்து பேசிட்டு போயினா கொஞ்சம் நல்லா இருக்கும். செல்லாக்குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான். அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து ஜட்ஜஸ் வேணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜூலியாக்கா கூட எடுத்து பேசிட்டாங்க. போற போகல வந்து என் பேரை மென்ஷன் பண்ணல உஷாரா வந்து, அப்புறம் அவங்க மேலே கேஸ் ஆயிட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனா போற போகல ஒரு அடி அடிச்சு போயிட்டாங்க. செல்லாக்குட்டிங்களா எல்லாரும் வாங்க ஆவடி கமிஷன் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், நான் என்ன கால விழுத்துக்கு சாமான் நினைச்சீங்களா? டிவி கேடா, தப்பு செய்யாதவன் எதிரா வைப்பணும். இப்போ தில்லா கெத்தா தைரியமா சொல்றேன், என்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரா இருந்தாலும் நீங்க வர அச்சப்பட்டா கூட உங்க பேரண்ட்ஸ்ல சொல்லி என் மேல தப்பு இருக்குன்னா தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குமா. சட்ட ரீதியா எதுக்குள்ள நான் ரெடியா இருக்கிறேன். எது வந்து ஃபேஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன். என் மேல தப்பு இருக்கு அப்படின்னா ஜெயிலுக்கும் நான் போறது ரெடியா இருக்கிறேன். சரிங்களா? அதனால யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தயவு செஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வித் ப்ரூஃபோட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சட்ட ரீதியா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த நாட்டோட தலையெழுத்து எல்லாம் மாறணும். தீய சக்தியை ஒழிக்கணும். கொஞ்சம் அடிச்சு தள்ளணும் அப்படின்னா மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க மக்களே.